அனைவருக்கும் வணக்கம். இன்றைய உதாரண வீடியோவில் கும்பலக்கணத்துக்கு சுக்கிரன் எப்படி இருந்தால் நல்ல பலன்களை செய்வார். பொதுவாகவே கும்பலக்கணத்துக்கு எந்த ஒரு கிரகமும் முழுமையான யோக பலன்களை தராது. லக்னாதிபதியே விரையாதிபதி ஆவதால், 6ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி புதனே அஷ்டமாதிபதியும் ஆவதால், பாக்கியாதிபதி சுக்கிரனே கேந்திர பாதகாதிபதியும் ஆவதால் கும்பலக்கணத்திற்கு பெரும்பாலும் எந்த கிரகமும் யோக நிலையில் இருக்காது. குருவும் பார்த்தீங்கன்னா இப்போ லாபாதிபதியாக இருந்தாலும் மாரகாதிபதி பொது மாரகாதிபதி அவர் தான். இந்த அமைப்பில் சுக்கிரன் எங்கு இருந்தால் எப்படி இருந்தால் நல்ல பலன்களை செய்வார் என்பதை ஒரு உதாரண ஜாதக வீடியோ மூலம் பார்க்கலாம். அவர் 4 இருந்தாலும் கேந்திராதிபதி தோஷம், 9 இருந்தாலும் பாதகத்தன்மையை சிறிதளவாக தருவார். எனவே கும்பலக்கணத்திற்கு சுக்கிரன் எப்படி இருந்தால் நல்ல பலன்களை தருவார் என்பதை ஒரு உதாரண வீடியோவிலும் பார்க்கலாம். இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா 25/5/1985 1 AM என்கிற அளவில் பிறந்திருக்கார். கும்ப லக்னம், கடகராசி, பூச நட்சத்திரத்திலே இந்த ஜாதகர் பிறந்திருக்கார். லக்னத்திற்கு 3ஆம் வீட்டில் புதன் ராகு, 4ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய், 6ஆம் வீட்டில் சந்திரன், 10ஆம் வீட்டில் சனி, 12ஆம் வீட்டில் குரு. இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய கிரகநிலை. இந்த ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா அதாவது சனி திசையில் பிறந்திருக்கார். புதன் திசை முடிஞ்சு கேது திசை ஆரம்பித்தது முதல் இந்த ஜாதகத்துக்கு வாழ்க்கையில் அப்படியே புரட்டி போட்டது. திருமணம் ஆகி குழந்தைகளாக இருக்கிறார்கள். ஏனென்றால் சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார். சந்திர கேந்திரத்தில் குரு வலுப்பட்டு இருக்கிறார். அதாவது பௌர்ணமிக்கு நிகரான சூரியன் கேந்திரத்தில் இருக்கும் சூரியனிலிருந்து வளர்ப்பு நிலையில் நோக்கி போய்கொண்டிருக்கும் சந்திரன் பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கும் சந்திரனின் பார்வையில் குரு இருக்கிறார். சரி, இந்த ஜாதகருக்கு கேது திசை கடுமையான கெடுபலன்களை செய்தது. எனவே கூடவே அஷ்டமச்சனையும் நடந்ததால் தாய் தந்தையரின் உடல்நலம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. அவருக்கு அறுவை சிகிச்சை போன்றவை ஏற்பட்டது. கடுமையான மன உளைச்சலை ஜாதகர் சந்தித்தார். இதற்கு காரணம் கேது திசை. கேது பாதகாதிபதி சுக்கிரன் வீட்டில் அமர்ந்ததால் அந்த பாதகத்தன்மையை அப்படியே எடுத்து செய்வார். மேலும் அஷ்டமச்சனி நடந்ததும் இந்த ஜாதகருக்கு பெரும் கடுமையான கெடுபலன்கள் தரும் அமைப்பாகும். இந்த நிலையில் இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 2ஆம் இடத்தில் உச்சமாகி தசை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த 2ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சமாவது ஒரு வகையில் நல்லதுதான். ஏனென்றால் தனது பாதக வீட்டிற்கு 6இல் மறைந்து 2ஆம் இடத்தில் உச்சமாகி தசை நடத்துகிறார். இருந்தாலும் சுக்கிரனுடைய வீடுகள் இங்கே பாபத்தன்மை அடைந்திருக்கின்றன. சுக்கிரனுடைய வீடுகளில் சூரியன் செவ்வாயும், இன்னொரு வீடுகளில் துலாத்தில் கேதுவும் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த அமைப்பில் சுக்கிர திசை இவருக்கு முழுமையான யோக கெடுபலன்களை தராது. ஆனால் முழுமையான யோக பலன்களை அனுபவிக்க விடாது. இங்கே வீடு கொடுத்த குருவும் நீசமாகி இருக்கிறார். இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு தசாநாதனுக்கு வீடு கொடுத்தவன் நீசமான அமைப்பில் இருக்கும்போதும், தசை நடத்தும் கிரகங்களின் ஆதிபத்திய வீடுகளில் பாவங்கள் இருக்கும்போதும் இந்த சுக்கிர திசை ஜாதகருக்கு பெரிய யோக பலன்களை தந்து விடாது. அதற்கு லக்னமும் லக்னாதிபதியும் வலுவாக இருக்க வேண்டும். உங்கள் லக்னாதிபதியும் கடுமையான பாவத்தோத அமைப்பில் இருக்கிறார். லக்னத்துக்கு சுபகிரக பார்வை என்று எதுவும் இல்லை. எனவே இந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா சுக்கிர திசை அதனுடைய காரணத்தோட்ட செய்யும். ஆதிபத்திய ரீதியாக பெரிய நன்மைகளை ஜாதகத்துக்கு செய்கிறார். அதாவது வீடு, வாகனம், வண்டி போன்ற விஷயங்கள் ஜாதகத்துக்கு கிடைக்கும். என்னதான் அவர் நீசன் வீட்டில் அமர்ந்திருந்தாலும் அவர் லக்னத்திற்கு பாக்கியாதிபதி என்ற நிலையில் 2ஆம் இடத்தில் உச்சம் என்பது தனம் ஓரளவு நன்றாக இருக்கும். வீடு, வண்டி, வாகனம் போன்ற விஷயங்களில் ஓரளவு நல்ல பலன்களை செய்வார். ஆனால் தாய் தந்தை அமைப்புகளில் பெரிய யோக பலன்களை இந்த ஜாதகருக்கு செய்ய மாட்டார். ஏனென்றால் 4ஆம் இடத்தை செவ்வாயிலிருந்து சனி பார்க்கிறார். சூரியன் செவ்வாயிலிருந்து சனி பார்க்கிறார். 9ஆம் வீட்டில் கேது இருக்கிறார். எனவே சுக்கிரனின் வீடுகளில் பாவ கிரகங்கள் அமர்ந்திருக்கின்றன. இந்த சுக்கிர திசை முழுமையாக நன்மையை செய்ய வேண்டும் என்றால் குரு அங்கே நீசநிலையை அடைந்திருக்கக்கூடாது. மேலும் சுக்கிரனின் வீடுகள் பாவத்தன்மை அடைந்திருக்கக்கூடாது. சுக்கிரனின் வீடுகளில் கிரகங்கள் சுப கிரகங்கள் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை, பாவ கிரகங்களால் அந்த சுக்கிரனுடைய வீடுகள் பாதிக்கப்படக்கூடாது. எந்த கிரகம் தசை நடத்தினாலும் அந்த கிரகத்தின் ஆதிபத்திய வீடுகளில் பாவ கிரகங்கள் இருக்கக்கூடாது என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு நல்ல உதாரணம். அதாவது கேது திசையில் அப்பா அம்மாவுக்கு 2 பேருக்கு ஆப்ரேஷன், பையனுக்கு உடம்பு சரியில்லை, இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் நடப்பதற்கு காரணமே பார்த்தீங்கன்னா கேது பாதகாதிபதி சுக்கிரன் வீட்டிலே இருக்கிறார். 2வது பார்த்தீங்கன்னா அஷ்டமச்சனையும் நடந்து கொண்டிருக்கிறது. அஷ்டமச்சனை நடக்கும்போது ஜாதகருக்கு கடுமையான மன அழுத்தத்துக்கு தரும் விஷயங்கள் நடக்கும். இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு ஒரே ஒரு யோகரான சுக்கிரன் மட்டுமே ஓரளவு நலநிலையில் இருக்கிறார். இருந்தாலும் சுக்கிரனுடைய ஆதிபத்திய பலன்கள் 4-9 கூடிய ஆதிபத்திய விசேஷ பலன்களை சுக்கிரன் இந்த ஜாதகருக்கு தரமாட்டார். மாறாக சுக்கிரனுடைய காரங்கள் நடக்கும். சுக்கிரனுடைய காரங்கள் வீடு, வண்டி, வாகனம் போன்ற விஷயங்கள் இந்த ஜாதகருக்கு நடக்கும். இங்கே சுக்கிரன் யோகம் செய்யும் அமைப்பில் இருக்க வேண்டும் என்றால் பாவ கிரகங்கள் ரிஷபத்திலும் துலாத்திலும் இல்லாமல் இருந்து
வீடு கொடுத்த குரு நீசமும் ஆகாமல் இருந்தால் அந்த ஜாதகருக்கு சுக்கிர தசை மிக மேன்மையான பலன்களை தரும் என்பதில் எந்த அளவு மாற்று கருத்து இல்லை. ஏனென்றால் அவர் பாதக வீட்டிற்கு 6ல் மறைந்திருக்கிறார். சுபகிரகங்கள் கேந்திரத்துக்கும் பாவங்கள் திரிகோணத்திற்கும் அதிபதியாக அமையக்கூடாது என்பதுதான் கேந்திராதிபதி தோஷத்தில் வீட்டிலும் சுக்கிரன் இல்லை. இந்த நிலையில் பாதக வீட்டிற்கும் மறைந்திருக்கிறார். இந்த நிலையில் இந்த சுக்கிரதசை மேன்மையான பலன்களை செய்திருக்கும். ஆனாலும் சுக்கிரனின் வீடுகள் பாப கிரகங்கள் ஆக்கிரமிப்பில் இருப்பதால் இந்த கிரகத்துக்கும் தசை நடத்த கிரகத்துக்கும் பலன் சொல்லும்போது அதனுடைய ஆதிபத்திய வீடு எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்த்துத்தான் பலன் போட வேண்டும். இந்த அமைப்பில் சுக்கிரதசை இந்த ஜாதகத்துக்கு காரக ரீதியாக ஓரளவு நல்ல பலன்களை செய்தாலும் ஆதிபத்திய விசேஷ நன்மைகளை இந்த ஜாதகருக்கு சுக்கிரதசை பெரும்பாலும் செய்யாது என்பதுதான் இந்த நிதர்சனமான உண்மை. நன்றி, வணக்கம்.